ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டில் ஆன், ஃபயரிங் இஸ் கெப்ட் இன் அபெயன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானை அப்பவும் நம்ப முடியாது, நம்ம நியூக்ளியர் சைட் அடிக்கல, நியூக்ளியர் கசிவும் ஆகலன்றது IAEA கிளியரா சொல்லிட்டாங்க, தெளிவா இன்ஃபர்மேஷன். பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு வளைவு சும்மா அது நம்ம பாகிஸ்தானோட 12 ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம் சார். இந்த வாட்டி அவங்க நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்ததுன்னா பிரம்மோஸ் பிளஸ் S-400 ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி, அடிச்சு தம்சம் பண்ணியிருக்கோம். இல்லை ரஹியார்கான் ஏர்பேஸ், சக்லாலா ஏர்பேஸ், சர்கோதா இதெல்லாம் பயங்கரமா அடிவாகி இருக்கு. இல்லை சேட்டலைட் பிக்சர்ஸ்ல இருந்து நாங்க இல்லைன்னு சொன்னா போல சேட்டலைட் பிக்சர் காமிக்குது. சரி, நதிநீர் ஏன் நம்ம திறந்து விடக்கூடாதுன்றது நம்ம விஷயம் சொல்றது. நீங்க இதே வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் இந்த நதிநீர் இந்த நதி நிறுத்தினா நாங்க என்ன பண்ணுவோன்ற ஒரு இது போட்டிருந்தாரு, டிவி சேனல்ல சொல்லியிருந்தாரு, பார்த்துருக்கீங்களா? வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் வந்து எங்ககிட்ட நியூக்ளியர் இருக்கு, நாங்கள் இந்தியாவை இது பண்ணிடுவோம், ரொம்ப சவால்லாம் விட்டாரு. இப்போ எங்க போச்சு சவால்? அவ்வளோ பேச்சு பேசினாங்க. இந்த பிரம்மாஸ்ன்ற மிசைல் வந்து இந்தியா ரஷ்யாவோட கொலாபரேஷன். இந்த கொலாபரேஷன் என்னைக்காவது ரஷ்யா வந்து சூப்பர் என்னோட மிசைல் தான் எல்லாரும் வாங்கிக்கோங்கன்னு அட்வர்டைஸ் பண்றாங்களா? இல்லையே. அதுதான் சார் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. தம்பட்டு அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. பின்னாடி இருக்கும்போது சைலண்டா இருந்து நம்ம ஹெல்ப் பண்றோம் தெரியுமா? ரஷ்யா சைலண்டா இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டாப் பண்ணல, நாங்க ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூல இருக்கோம். we kept firing up பண்ண மாட்டோம். ஆனா இனிமே எனி ஆக்ட் ஆஃப் டெரர் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய விமானப்படை முன்னாள் அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நேயர்களே. சார், பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஓரளவு இப்போ தான் முடிஞ்சிருக்கு, சமாதானமாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து பாகிஸ்தான் தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அணுக்கசைவு வந்து ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. இதுக்கு இந்தியா தான் காரணம். அதே நேரத்தில் சிந்து நதியை திறந்து விடுங்க, இது அந்த நாட்டு நீர்வளத்துறை அமைச்சரே வந்து கொஞ்சம் முன் வந்து பேசியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு சார்? First and the foremost thing, Operation Sindoor still on, firing is kept in abeyance தான் சொல்லியிருக்காங்க. அது சுடுதல் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. மற்றபடி ஆப்ரேஷன் சிந்தூர் ஓடிட்டு தான் இருக்கு, அதே அலர்ட் பொசிஷன்ஸ். ஏன்னா பாகிஸ்தானை அப்பவும் நம்ப முடியாது. ஒரு வாட்டி சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு 2001 சீஸ்ஃபயர்னாங்க, திருப்பி அடிச்சாங்க. 2021 சீஸ்ஃபயர்னாங்க, திருப்பி அடிச்சாங்க. ஸோ சீஸ்ஃபயர் இஸ் ஒன்லி கெப்ட் இன் அபேயன்ஸ், ஹோல்டில் வச்சிருக்காங்க. நீங்கள் சுடலைன்னா நாங்களும் சுட மாட்டோம், நீங்கள் சுட்டிங்கன்னா நீங்கள் கோலி புல்லட் போட்டிங்கன்னா வந்து பாமே போடுவோன்ற மாதிரி தான் பதில். அது கோலி சலாவுக்கு தான் கோலா சலாயிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ஹிந்தியில் வந்து கோலினா குண்டு, கோலானா பாம், அதுதான். ஸோ கம்மிங் பேக், இந்தியா வந்து இப்போவும் நம்ம ஏர் மார்ஷல் AK பாரதி வந்து சொல்லியிருக்காரு கிளியராக, டிஜி ஏர் ஆப்ரேஷன்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வந்து எந்த நியூக்ளியர் சைட்டும் அடிக்கலை, தெளிவாக கிளியராக சொல்றது. நம்ம எந்த நியூக்ளியர் சைட்டும் அடிக்கலை. ஆனால் ஒரு கசிவு இன்னைக்கு ரிப்போர்ட் படி, ஆஸ் ஆன் டேட் இந்த நிமிஷம் வந்து ரிப்போர்ட் படி, நம்ம IAEA அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் வந்து இவங்க வந்து IAEA வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, எந்த நியூக்ளியர் கசிவும் இல்லை அப்படின்றது தெளிவாக கிளியராக சொல்லிட்டாங்க. நடுவில் அந்த பேரான்ற ஒரு கெமிக்கல் எடுத்துன்னு வரதுக்காக எஜிப்சியன் ஏர்லைன் ஒரு கார்கோ போச்சு. ஏன்னா பேரான் வந்து நைல் நதிக்கு ஓரமாக நிறைய கிடைக்கும். பேரான் இஸ் a கெமிக்கல் விச் இஸ் யூஸ்ட் அந்த நியூக்ளியர் இதுக்கெல்லாம் சப்மிஸ் பண்ணுறதுக்கு அந்த பேரான் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேரான் கெமிக்கல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நைல் நதி ஓரமாக நிறைய உண்டு. எகிப்து, அதான் எஜிப்சியன் கார்கோ பிளேன் வந்து தான் சைனாக்கு ஏதோ போய் திருப்பி இங்கே வந்திருக்குன்ற மாதிரி விஷயங்களை வந்து அதெல்லாம் நம்பத்தக்க கூடியதில்லை. நம்ம நியூக்ளியர் சைட் அடிக்கல, நியூக்ளியர் கசிவும் ஆகலன்றது IAEA கிளியரா சொல்லிட்டாங்க, தெளிவா இன்ஃபர்மேஷன். பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு வளைவு சும்மா அது வந்து நம்ம வந்து பாகிஸ்தானோட 12 ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம் சார். இந்த வாட்டி அவங்க நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்ததுன்னா பிரம்மோஸ் பிளஸ் S-400 ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி, அடிச்சு தம்சம் பண்ணியிருக்கோம். இல்லை ரஹியார்கான் ஏர்பேஸ், சக்லாலா ஏர்பேஸ், சர்கோதா, இந்த 100 ரம்யார்கான் சொன்ன 100 கான் ஏர்பேஸ், இதெல்லாம் பயங்கரமா அடிவாகி இருக்கு. எல்லாம் சேட்டலைட் பிக்சர்ஸ்ல இருந்து நாங்க இல்லைன்னு சொன்னா போதும், சேட்டலைட் பிக்சர் காமிக்குது எல்லாமே அடிச்சிருக்குது. ஸோ எல்லாத்துலயும் வந்து
இந்தியா வந்து அதாவது இதோட வரலாறுன்னா ஒரு வாரமா இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க இந்த டெரரிஸ்ட். நம்ம 2 மணி நேரத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம். 2 நாள்ல வந்து அடிப்படிஞ்சிட்டாங்களே. எதுக்கு எமர்ஜென்சியா வந்து சீக்கிரம் வார்ன் எடுத்துங்கன்னு எதுக்கு இவ்வளோ இது பண்ணாங்க? ஏன்னா நம்ம அவங்க கிட்ட ஃபுல் ஏர் பேஸ், ஏர் டிஃபென்ஸ் ரேடார்ஸ், ஏர் பேஸ் எல்லாத்தையும் தகர்க்கப்பட்டது. நமக்கு இன்னும் கொஞ்சம் விட்டு இன்னும் ஒரு 2 நாள் போயிருந்ததுன்னா கராச்சி அடிச்சிருப்போம் நம்ம. இதெல்லாம் சொல்லியுமே வந்து இது ஒரு பீஸ் புரோக்கர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, நம்ம ட்ரம்ப் 5 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் பேசியிருக்காங்க. டிஜிஎம்ஓ இந்தியன் டிஜிஎம்மோட பேசியிருக்காங்க. இந்தியன் டிஜிஎம்ஓ வந்து நாங்கள் பேச மாட்டோம்னு ஒன்று மார்க்கோ ரூபியோ யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியா கிட்ட பேசி நிறுத்துங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 மணிக்கு அதுக்குள்ளேயும் ட்ரம்ப் ட்வீட் போட்டாரு, இது மாதிரி நான் தான் புரோக்கர் பண்ணி 2 பேருக்கு சமாதானம் படுத்திட்டேன் அப்படின்னு. நான் இந்தியாவுன்னு சொல்லவே இல்லை, பாகிஸ்தானும் சொல்லலை, ட்ரம்ப் போட்டாரு நான் 2 பேரும் பேசி சமாதானம் படுத்தினேன்னு. 5 மணிக்கு சொன்னார், சரி ஓகே பேசுகிறோம், பட் இந்தியா வந்து இப்பவும் இருக்குது யூஎஸ் didn't interfere in the peace. நம்ம வந்து சரி ஓகே அவங்க நிறுத்துன்னு கேட்குறான்னா நிறுத்திருக்கோம். ஆனால் அவங்க பண்ண அப்புறம் திருப்பி 8 மணிக்கு ஃபயர் பண்ணாங்க. 2.5 மணி நேரத்தில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏன்னா சைனா கிட்ட இருந்து ப்ரெஷர். சைனா கிட்ட என்ன ப்ரெஷர்? சைனா வந்து நீ அமெரிக்கா சொல்லி எப்படி நீ வந்து நிறுத்தலாம், நான் தானே சொல்லு, நான் தானே உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ எப்படி அமெரிக்கா சொல்லி நிறுத்தலான்ற அந்த ஒரு பிரச்சனைனால தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வாங்கி கூட நம்ம என்எஸ்ஏ அஜித் தோவல் சார் வந்து பேசி அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி கிட்ட பேசி திருப்பி நிறுத்த சொன்னாங்க. இல்லைன்னா இந்த வாட்டி அந்த செகண்ட் டைம் வாங்கி கூட பேசி சைனா கூட பேசி நிறுத்தாம இருக்க சொல்லனா அடுத்த தம்சம் பண்ணிருக்கணும் சார், ஆயிருக்கும் பாகிஸ்தான். போனா போறது நம்ம விட்டு கொடுத்துட்டோம். சரி, நதிநீரை வந்து திறந்து விடலாம் இது விஷயம். சரி, நதிநீர் ஏன் நம்ம திறந்து விடக்கூடாதுன்றது நம்ம விஷயம் சொல்றது. நீங்க இதே வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் இந்த நதிநீர் இந்த நதி நிறுத்தினா நாங்க என்ன பண்ணுவோன்ற ஒரு இது போட்டிருந்தாரு, டிவி சேனல்ல சொல்லியிருந்தாரு, பார்த்துருக்கீங்களா? வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் வந்து எங்ககிட்ட நியூக்ளியர் இருக்கு, நாங்க இந்தியாவை இது பண்ணிடுவோம், இந்தியாவை துவம்சம் பண்ணிடுவோம், வார் இதுல வந்து நாங்க அடிச்சு தகர்த்துருவோம் அப்படி இப்படின்லாம் ரொம்ப சவால்லாம் விட்டாரு. இப்ப எங்க போச்சு சவால்? அவ்வளோ பேச்சு பேசினாங்க, இன்னைக்கு எங்க ஆச்சு? எங்க போனாங்க அவங்க? இன்னைக்கு ஏன் அடிபணிஞ்சு கேட்குறாங்க? ஏன்னா அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். நம்ம டெஸ்டட் ஆகாஷ் மிசைல்ன்றது டெஸ்டட், அது எல்லாம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா கம்பெனியும் உலகத்தில் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்லாம் சைனா கிட்ட தான் வெப்பன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ எல்லா வெப்பன்ஸும் நம்ம இந்தியா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து சூப்பர் பவரை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம யாருக்கு நம்ம தயவு, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னா இஸ்ரேல், அந்த பக்கம் ரஷ்யா. இன்னைக்கு ஏன் சார் வந்து அமெரிக்கா வந்து எங்கிட்ட இருந்து மிசைல் வாங்கிக்கோ, எங்கிட்ட இருந்து F-35 வாங்கிக்கோ, எங்கிட்ட இருந்து F-22 ராப்டர்ஸ் வாங்கிக்கோ, F-35 தண்டர்பர்ட் வாங்கிக்கோன்னு ஏன் சொல்றாங்க? நம்மளுக்கு தேவையில்லையே. ஆனா இதே பாத்தீங்களா ரஷ்யா எதுக்காக சொல்றாங்களா? S-400 ரஷ்யாவோட S-400 தான் யூஸ் பண்ணுவோம். பிரம்மாஸ் மிசைல் ரஷ்யாவும் பிரம்மோஸ் அப்படின்னா நம்ம வந்து பிரம்மபுத்திராவும் மாஸ்னா மாஸ்கோ, பிரம்மபுத்திரா மாஸ்கோ அது ரெண்டும் சேர்ந்தா பிரம்மாஸ். இந்த பிரம்மாஸ்ன்ற மிசைல் வந்து இந்தியா ரஷ்யாவோட கொலாபரேஷன். இந்த கொலாபரேஷன் என்னைக்காவது ரஷ்யா வந்து சூப்பர் என்னோட மிசைல் தான் எல்லாரும் வாங்கிக்கோங்கன்னு அட்வர்டைஸ் பண்றாங்களா? இல்லையே. அதுதான் சார் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. தம்பட்டு அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. பின்னாடி இருக்கும்போது சைலண்டா இருந்து நம்ம ஹெல்ப் பண்றது தெரியுமா? ரஷ்யா சைலண்டா இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சைனா வந்து அட்டாக் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஆயத்தமாயிட்டாங்க. பின்னாடி ரஷ்யா வந்து சைலண்டா சொன்னாங்க, வேற நீ யாரு வேணா பண்ணிக்கோ, நீ பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிக்கோ, பட் இந்தியாவுக்கு நீ எதுவும் டைரக்டா இது பண்ண கான்ஃபிளிக் வரவே கூடாது, இந்தியா கிட்ட நீ யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுனால தான் சைனா சைலண்டா இருந்தாங்க ரஷ்யாவோட பேச்சு கேட்டு. இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். 1971 வார்லயே வந்து US UK எல்லாம் ஷிப் பண்ணும்போது ஒரு 7 சப்மரின் அமிச்சாங்க நம்ம கிட்ட, வார் ஹெட்ஸோட சைலண்ட் ஆயிட்டாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? ரஷ்யாவுடைய அணுமின் நிலையங்கள்லாம் இந்தியாவில் இருக்கு, அப்படியும் இருக்கா? ஆமா, ரஷ்யாவோட சார் நம்ம இந்தியன் ரஷ்யா ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப் சார். அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார். அவனுக்கு சாங்ஷன்ஸ்லாம் நடந்தாங்க, யுக்ரைன் வார்ல எல்லாம் சாங்ஷன் போட்டாங்க. யாரு போய் அவன்கிட்ட இருந்து ஆயில் வாங்கினாங்க? நம்ம தானே வாங்கணும். அந்த பணம் இந்தியன் அவன் சொன்ன டாலர்ல வேணாம், எனக்கு ருபீஸ்ல கூடனே இது பண்ணான். அவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கும் போது, நம்ம கஷ்டத்துல ஒருத்தன் ஹெல்ப் பண்றான், அவன் கஷ்டத்தை நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவன் தானே சார் டெஸ்டட் ஃப்ரெண்டு, ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃப்ரெண்டு. நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அவனோட கூடங்குள்ள அணுகுல் நிலையமா இருக்கட்டும், கல்பாக்கமா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுல ஒரு தப்பே இல்லை. வி ஹாவ் டு ஹேவ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் எஸ் ரஷ்யா. ரெண்டாவது நம்மளோட அதே சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு வந்து இந்த பக்கம் பாலஸ்தீன், இந்தியாவுக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான். ஐபியோட பிரச்சனை, இந்த பக்கம் ஐபியோட பிரச்சனை. ஐபி இந்த பக்கம் ஐபி. இஸ்ரேல் பாலஸ்தீன், இஸ்ரேல் பாகிஸ்தான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஒற்றுமைன்னு? அதனாலதான் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையா இருக்கு.
ஏன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி தான் தீவிரவாதிகள், ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் அவங்களுக்கு சண்டை போடுறோம், அவங்க அந்த பக்கம் ஹமாஸ்ட சண்டை போட்டுருக்காங்க. இப்ப இந்த நதிநீர் திறப்புல வந்து என்னன்னா உண்மையிலே இந்தியா வந்து திறந்து விடுமா? ஏன்னா எல்லாமே இந்தியா வந்து இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் தான் சார். இப்போ உண்மையாவே திறந்து விடக்கூடாதுன்ற எண்ணமே கிடையாது. இந்தியா வந்து என்னைக்குமே வந்து அடுத்தவன் அழியணும், அடுத்தவன் கெட்டு போகணும், அடுத்தவன் வந்து சாகணுன்ற இன்டென்ஷன்ல இருக்காது. ஆனா இந்தியாவுக்கும் ஒரு பேஷன்ஸ் இருக்கு. நீ வந்து எவ்வளவு தூரம் சொல்லி 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 கிட்டத்தட்ட நீங்க பாருங்களேன் சார், 1990 இன்னி வரைக்கும் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷமா டெரரிசம் பத்தி எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் இந்த தீவிரவாத இயக்கத்தினால இறந்துருக்காங்க. இந்த 2004 இந்த இதுல இந்த IC 814 ஹைஜாக் ஒன்று வந்தது, ஹஃபீஸ் சையது, அவனோட இதுக்கெல்லாம் வந்து டெத்துக்கெல்லாம் வந்து லெப்டினன்ட் ஜெனரலும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பஞ்சாப், அவங்களோட பாகிஸ்தான் பஞ்சாபோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்லாம் போய் மலர் மாலை பண்ணி இந்த நாட்டு கொடியில போத்தி அவங்களுக்கு மரியாதை கடைசி மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதிக்கு கொடுக்குற இதுவா சார் சொல்லுங்க? ஒரு நாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இந்தியா மாதிரி, இந்தியா எவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டை யாரா இருந்தாலும், இன்னைக்கு ஸ்ரீலங்காவே சரி, ஸ்ரீலங்காவே வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்த போது, அவ்வளோ பிரச்சனை இருந்தபோது யார் போய் ஹெல்ப் பண்ணாங்க? முதல்ல கடன் கொடுத்து இந்தியா போச்சா? மால்தீவ்ஸ் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது யார் போய் ஹெல்ப் பண்ணாங்க? இந்தியா போச்சு. ஆனால் கடைசியில் மால்தீவ்ஸ் என்ன பிரசிடென்ட் சொல்ற இந்தியா அவுட் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாரா? கடைசியில் என்ன பண்ணாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வாயை தந்து மால்தீவ்ஸ் போகாதான்னு சொல்லவே இல்லையே. பிரைம் மினிஸ்டர் பண்ண சூப்பரான விஷயம், நேர லக்ஷ்வதீப் போனாரு, சூப்பரா இருக்குங்க, இது மாதிரி பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கண்ட்ரி அடுத்த ஒரு மாசத்துல மால்தீவ்ஸ் டவுன் ஆயிடுச்சா? லக்ஷ்வதீப் போனோன்னே எல்லாரும் பாய்காட் மாதிரி. இதே மாதிரி பாருங்க, டர்க்கியும் அசர்பைஜானும் என்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, பாகிஸ்தான் இனிமே டர்க்கியும் அசர்பைஜானுக்கும் போகக்கூடாது. நம்மளோட இந்தியன்ஸ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு என்னதான் சீப்பா இருந்தாலும், என்னதான் பெஸ்டா இருந்தாலும், டர்க்கிக்கும் அசர்பைஜானுக்கும் கண்டிப்பா போகக்கூடாது. ஏன்னா என்னைக்கு அவங்களுக்கு நீங்க தீவிரவாதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் சார். தீவிரவாதி நாட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் நீங்க தீவிரவாதின்னு தானே கணக்கு. பலுசிஸ்தான் வந்து தனிநாடு வந்து இன்னைக்கு ஒரு நியூஸா தகவலா தான் பார்த்தேன், அறிவிச்சிட்டோம் அப்படிலாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? பலோச் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த பக்கம் நம்ம அடிச்ச அடியில் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ அவங்கள அதை சொன்னல ஸ்டார்ட் மும்முனை சண்டை நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. இந்த பக்கம் தாலிபான், இந்த பக்கம் இப்போ இன்னைக்கு கூட நம்ம தாலிபான் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. வந்து எதுக்கு அவங்க சீனியர் அதிகாரிகள்லாம் இந்தியாவுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு, அது ஒரு இன்டர்னல் இதுக்காக வந்திருக்காங்க. ஸோ பலோச் வந்து எப்படின்னா இது வந்து இன்டெரக்டா தாலிபான் மூலமா பலோச்சுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல இது என்னோட கணிப்பு. அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா வந்து தாலிபான் பலோச் ரெண்டுமே வந்து பஷ்டூன்ஸ், அந்த பலோச் ரிலேட்டடு, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஜெல் ஆகும். ஆனால் 33% ஆஃப் த பாகிஸ்தான் லேண்ட் வந்து பலோச்சிஸ்தான், குவெட்டா தான் அதோட கேபிட்டல். 33% ஆஃப் த பாகிஸ்தானோட லேண்டு இந்த பக்கம் பஞ்சாப், சிந்து, அந்த கில்கிட் பல்திஸ்தான், பஷ்டூன்ஸு, கீழே இந்த ஆப்கானிஸ்தான் ஒட்டினா போர் இருக்கிறது எல்லாமே வந்து பலோச்சிஸ்தான்ஸ், இந்த பக்கம் குவெட்டா சைடில் இருக்கிறதுனா. ஸோ ரீசெண்டாக பலோச்சிஸ்தான் வந்து ட்ரெயினை ஹைஜாக் பண்ணுறாங்க, 12 பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் கொலை பண்ணுறாங்க, ஆம்புஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எப்போலேருந்து அவங்க வந்து பாகிஸ்தான் கூட இருக்காங்களோ அப்போலேருந்து அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டே இல்லை சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அந்த குவெட்டா சைடு, அந்த பலோச்சிஸ்தான் சைட்லாம் டெவலப்மெண்ட்டே இருக்காது. இன்னும் அந்த காடு ரோடு எல்லாமே அங்கே வந்து காணாமல் போயிடுவாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னா ராத்திரியோட ராத்திரி ஆளே காணும். பாகிஸ்தான் எங்கே பார்த்தாலும் செக் போஸ்ட் இருக்கும், பாகிஸ்தான் ஆர்மி செக் போஸ்ட் இருக்கும், பாகிஸ்தானோட இதுதான் இருக்குமே வச்சு அங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் இதுவே இல்லை. மற்ற நீங்கள் பஞ்சாப் அந்த சிந்து, பாகிஸ்தானோட பஞ்சாப் சிந்தில் இருக்கிற டெவலப்மெண்ட்டும் அந்த சைடு பலூச்சிஸ்தான் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜமீன் ஆஸ்மான் சொல்லுவோம், தரைக்கும் வானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்டே நடக்கல. ரெண்டாவது விஷயம் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற அத்தனை சீனியர் மோஸ்ட் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்மி சீஃபாக இருக்கட்டும், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீனியர் பொசிஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பஞ்சாபிஸ் தான், பாகிஸ்தானி பஞ்சாபிஸ் தான். ஸோ அதனால வந்து அவங்கள வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக வச்சிருந்தாலும் அவங்க எழுந்திருக்காங்க, தேர் ஃபைட். அவங்கள ஏன்னா அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த பலோச்சிஸ்தான் லேண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் மினரல்ஸ், கோல்டு, பாக்சைட்டு, அயர்னு, அதெல்லாம் ஃபுல்லாக அனுபவிக்கிறது பாகிஸ்தான். அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்க, அவங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்றது எப்படி?
சைனா OBOR ஒன் ரோட் ஒன் பெல்ட் காரிடர் ஒன் பெல்ட் ஒன் ரோட் காரிடர் OBOR சைனா ஓடுது, அதெல்லாம் அந்த ரோட் வழியாக தான் போகுது. அதனால தான் அவங்களுக்கு சைனாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து அவங்க வந்து எல்லாம் சைனாக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மினரல்ஸ், அங்கே இருக்கிற கோல்டு, அங்கே இருக்கிற பாக்ஸைட், அங்கே இருக்கிற அயன் எல்லாமே அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து விடுவீங்க? பாகிஸ்தானாக இருக்கணும், நீங்கள் வந்து உன்னோட நாட்டுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு முதல்ல அந்த இடத்த நீங்கள் டெவலப்மெண்ட்டு கொண்டு வரணும்ல. அது நீங்கள் பண்ணலன்னா எப்படி? அது இல்லை, அப்போ அகண்ட பாரதங்கிறதுல வந்து பலுச்சிஸ்தான் உள்ள வருது. பலுச்சிஸ்தான் POK மட்டும்தான் அகண்ட பாரத்தில் வரும் சார். கில்கிட் பல்சிஸ்தான் தனி, அது வந்து மேலே. அதாவது சார் பாகிஸ்தான் காஷ்மீர், இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர், இந்த ஓரமாக ஒரு கொஞ்சம் ஸ்பேஸு, அப்புறம் பெருசாக வரும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அதுக்கு மேலே இருக்கிறது கில்கிட் பல்திஸ்தான். அதுக்கு கீழே எப்படி வருது வந்து பஷ்டூன்ஸ், சிந்து ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பலோச்சிஸ்தான் வேற, பல்திஸ்தான் வேற. ஸோ கில்கிட் பல்திஸ்தான்ன்றது வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஸ்கர்து நம்ம இது வந்து முஷிராபாத், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து முஷிராபாத், ஸ்கர்து ஏர்பேஸ்லாம் இருக்கிறது நம்ம சைட்ல வரும். போரை நிறுத்தியது வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசிட்டு இருக்கிறாரு. இது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகுது சார். இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி கிளியரா சொல்லிட்டாரு. சார் போரை நிறுத்தியது இந்தியா தானே சார். அது எப்படி பாகிஸ்தான் சாரி அமெரிக்கா நிறுத்துறாங்க? ட்ரம்ப் எப்படி வெளிப்படையாக பேச அறிக்கை விட்டுட்டு இருக்காரு? அவரு சொல்லிக்கிறாரு சார். அவர் சொல்றதுனால அது உண்மையாயிடுமா? இந்தியா வந்து கிளியரா சொல்லியிருக்காங்களே, எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நாங்க எங்களோட டேர்ம்ஸ்ல தான் நிறுத்திருக்கோம். நாங்க வந்து யார் போரை நிறுத்திருக்கோம், பட் ஸ்டாப், அதாவது ஃபயரிங் ஸ்டாப் பண்ணிருக்கோம். அந்த ஆபரேஷன் இன்னும் ஸ்டாப் ஆகலையே. அப்போ ட்ரம்ப் பேசுறதுக்கான காரணம் என்னது? ஏதாவது ஒரு லாபி இருக்கணும் இந்த மாதிரி பேசுறதுக்கு. அது என்ன, எதுக்கு பேசிருக்காங்கன்னா, சரி வேணா அவங்களுக்கு அவங்க வந்து பீஸ் அவங்களால முடியல, அவங்க வந்து என்ன சொல்றது, பாகிஸ்தான் போய் கதறி இருக்காங்க, எனக்கு எப்படியாவது இந்த வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு போய் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் சரி ஓகே நாங்க ஸ்டாப் பண்றோம். அவன் வந்து அவன் மூலமா என்கிட்ட கேட்டிருக்கான், நீ ஸ்டாப் பண்ணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஓகே அவன் ஸ்டாப் பண்ணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணா நான் ஸ்டாப் பண்றேன். ஆனா அவன் மத்தியஸ்தம் பண்ணலையே. அவர் ட்ரம்ப் சொல்ல, நானும் இந்தியாவோட பிரதம மந்திரியும் பாகிஸ்தான் பிரதமர் கூட நான் லஞ்ச் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா ஒத்துக்கிட்டா? இல்லையே. இந்தியா சொல்றீங்க அதெல்லாம் முடியாது. என்னைக்கு பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் கோ வித். நாங்க முதல்ல பிரைம் மினிஸ்டர் கிளியரா 3-4 விஷயங்கள் கிளியர் சொன்னது. ஒன்று, இனிமேல இருந்து பேசினா 2 விஷயங்கள் தான் பேசுவேன். என்ன விஷயம்? ஒன்று, POK எனக்கு எப்போ தர, ஓகேங்களா, அதானே சொன்னாரு. 2வது விஷயம் வந்து நாங்கள் டெரரிசம் என்னைக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த விஷயம் தான் பிரைம் மினிஸ்டர் வந்து 100% உங்களோட நடத்தையை பார்ப்போம், உங்களோட POK பற்றி பேசுவோம், டெரரிசம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதை பற்றி உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம், இது பற்றி சொன்னார். 2வது விஷயம், நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டாப் பண்ணல, நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூவில் இருக்கோம், வில் கெப் ஃபயரிங் அப் பண்ண மாட்டோம். ஆனால் இனிமே எனி ஆக்ட் ஆஃப் டெரர், ஒரு தீவிரவாதிக்குள்ளே வந்து பாகிஸ்தானுக்காரன்னு கண்டுபிடிச்சா இட் பி கன்சிடர் அஸ் வார் அப்படின்னு சொன்னாரா? ஸோ இதெல்லாம் என்ன கிளியர் மெசேஜ்? ஹி இஸ் ஸ்டேட்டிங் தட் வி ஆர் கிளியர், எங்களோட பார்வை கரெக்டாக இருக்குது, நாங்கள் இப்படி தான், this is how we are going to be அப்படின்னு we are dictating terms to them. அது எப்படி வந்து வேற ஒருத்தர் வந்து மத்தியஸ்தம் பண்ண முடியும்? எனக்கு என்ன வேணும்ன்றது நான் சொல்லும் போது மத்தியஸ்தம் பண்ண வந்து சரி ஓகே இவனோடது இது இவனோடது 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அவங்க பாகிஸ்தான் என்ன வேணும்னு கேட்கல. இன்னும் கூட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிஸ் ஆரம்பிக்க மாட்டோம்னு சொல்றீங்க, ட்ரேடு இந்த எக்கனாமிக் இது ஆரம்பிக்க மாட்டோம், இன்னும் அத்தாரி பார்டர்லாம் ஓப்பன் பண்ணல, எல்லாமே அப்படியே தானே இருக்கு, எதையுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே. அப்படியே தானே இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஸ்டில் அபேன்ஸ். வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் கொஞ்ச நாள்ல நெக்ஸ்ட் லெவலில் என்ன ஆக போகுதுன்றது பார்க்கலாம். இந்த மீன் டைம் விஷ் அந்த கண்டிப்பாக இந்த போரில் புரிஞ்ச எல்லா வீரர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்தியா வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கு. நம்ம எந்த மாதிரி கேப்பபிளில் இருக்கும், நம்மளால என்ன பண்ண முடியுன்றது வந்து இந்த போர், இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 1 வீக், இந்த 1 வீக்ல அது 2 நாள் தான் ஆக்சுவலாக 8, 9, 10 இந்த 3 நாள், இந்த 3 நாள்ல நம்ம என்ன பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கு நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். கண்டிப்பாக ஐ சல்யூட் எவ்ரி ஒன் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ஜெய்ஹிந்த், வி வில் சக்சீட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.